ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் போயிடலாம். அதில் அந்த குயிக் ட்ராவல் போயிட்டு இங்கே பாருங்களேன், இந்த சில இடம்லாம் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்குங்க. பாருங்கள், இது ஓப்பன் ஆகாமல் இருக்குது. அதுங்க 100 சர்வீஸ்னு வந்திருக்கு. இது வந்து இன்னும் பண்ணவே போவே இல்லை அந்த சைடு. இதுவும் அப்படி தான், இதுவும் அப்படி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நோ சர்வீஸ் அப்படின்னு வந்திருக்கு. சரி, இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். சரிங்களா, வேறு எதுவும் கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி இந்த இருக்கிற இங்கே கூட ஒன்று இருக்குங்க. 1 2 3 4 அப்புறம் 5, இந்த 5 இடத்தையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ண போகிறது வந்து இது பக்கத்துலேயே இருக்கிறனால இதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து இது வரைக்கும் குயிக் ட்ராவல் பண்ணிடலாம். ஓகே, குயிக் ட்ராவல் பண்ணிட்டோம். சரி, இப்போ குயிக் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேப் போட்டு அந்த ஊர் பேர் பார்க்கலாம். ஓகே, இங்கே தெரில. குயிக் ட்ராவலில் பார்த்துட்டு அப்புறம் வரலாம். இந்த இருக்குது. இந்த ஊர் தாங்க. இந்த ஊரை போய்ட்டு நம்ம வந்து இது பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே போயிட்டு மேப்புக்கு போயிட்டு ஓகே இங்கே இருக்குங்க. ஓகே, இந்த இருக்குது. இதுதான். இதானா? அடச்சே, ஏன்டா மறந்து போகிற? இதாங்க. நம்ம இப்போ இந்த சைடில் போயிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேங்க. அந்த சைடோட இந்த சைடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைங்க, அதுவே டிஸ்டன்ஸ் தான். அடப்பாவிலா, அதே டிஸ்டன்ஸ் தான் வருது. சரி, ஓகே. நம்ம இப்படி தான் இதை ஓட்ட போகிறோம். இதுக்கு ஒரு 2 இது இருக்குது. இங்கேருந்து நம்ம அங்கே போய் அதை வந்து இது பண்ணலாம். நம்ம வந்து அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஆர்மி ட்ரக்கு, இது வந்து சும்மா ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு தான். இது மூலமாக நம்ம ஆர்டர் எடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் ஆர்டர் எடுக்க போகிறதில்ல. நான் வந்து உங்களுக்கு இது மூலம் வெறும் ட்ராவல் மட்டுமே பண்ணி நம்ம வந்து போய் அங்கே போய் இது பண்ண போகிறோம். இது ஒரு நல்ல ஒரு வண்டிங்க. இது ஹார்ன் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் இது மூலமாக அப்படியே போய் அந்த ஒரு இடமா ஏரியாவை ஓப்பன் பண்ணுவோம். அடைச்சே, இந்த இடத்துல இந்த இதை வியூவில் வந்து சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குங்க. அதான் அங்கே பிரச்சனை. இந்த வியூவில் பாருங்கள், சவுண்டே இல்லை அவ்வளோவா. பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க வண்டி. வண்டி பறக்குங்க. பறக்குன்னா இது 600 சிசி தான். அந்த வண்டி ரொம்ப சிசி கிடையாது. சாரி, ஹெச்பி தான் சிசி சொல்கிறாங்களா? 600 தாங்க. இது எம்டிஆர் இருக்கும்போது நல்லா தான் வேகமாக போகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம எம்டியாகவே ட்ராவல் பண்ணி நம்ம வந்து அதை வந்து முடிக்க போகிறோம். சவுண்டை பாருங்க.
அந்த ஏரியாவுக்கு போய் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த ஏரியாவுக்கு போகலாம். 150 வந்துச்சுங்க. வாவ், 160 தொட்டோம். அதுக்கு மேலேயும் போகும்போது எஸ், அறுபத்தி 63 வரைக்கும், 64 போயிடுச்சு, 65 போயிடுச்சு, 66 போயிடுச்சு, 70 தொட போகுதுங்க. எஸ், இங்க பாருங்க, ஹை ஸ்பீடு. ஏய், யாரா இவன்? இதில் வேகமாக போக முடியாது, ஆனால் ஸ்லோ பண்ணிக்கலாம். இந்த சவுண்டு வந்து இந்த பிரேக் அடிச்சா இது யார் சவுண்டுங்க? இதெல்லாம் பழைய மெத்தடில் அப்படி தான் வரும்போது. கிட்ட வந்துட்டோம். இப்போ அந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா கிட்ட தான் வந்திருக்கோம். எந்த இடத்துல ஓப்பன் ஆகும்னு தெரியல. அவ்வளோதாங்க, அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். போய் ஓப்பன் ஆனால் நல்லாயிருக்கும். பா, அதுக்காகவே இது வந்து நம்ம எல்லோரும் கார் வாங்குவாங்க, அதெல்லாம் வாங்குவாங்க. நான் ஒரு ஆர்மி ட்ரக் வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெறும் அந்த சிட்டி தான் ஓப்பன் பண்ண போகிறேன், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. எஸ், இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஓப்பன் ஆகுமான்னு தான் தெரில. இதிலே போயிடலாம். இப்போ அந்த சிட்டியில் வந்ததுனால நம்ம ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த மேப்பில் அதை எடுத்து விட்டலாம். அதை எடுத்து விட்டோன்னா அது சரியாயிடும். அவ்வளோதான், எடுத்து விட்டோம். இப்போ நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம், ஆனால் இன்னும் ஓப்பன் ஆகலை. அந்த சைடு போய் பார்ப்போம். சென்டரில் வச்சுருக்கானுங்கப்பா. இதுதான் இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும். ஓப்பன் ஆகிறதா இருந்தால் இந்த ஏரியாக்குள்ளே தான் ஓப்பன் ஆகணும். அப்படி நம்புகிறேன், பார்க்கலாம்.
மேலே போயிருக்குமா? ஆடாப்பா இல்லா. ஏன் இந்த ஏரியா தாங்க சுற்றி சுற்றி வரேன், ஆனால் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகலையே. வேறு இந்த ஏரியாவில் எங்கே போனால் ஓப்பன் ஆகும்? ஒரு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சா? ஆனால் ஓப்பன் ஆகி காட்டலிங்க. வேறு நான் குயிக் ட்ராவல் போனால் காட்டல பாருங்கள். காட்டலன்னா அங்கே ஓப்பன் ஆகலை தான் அர்த்தம். பார்த்தீங்களா? நோ சர்வீஸ். நோ சர்வீஸ்ன்னு இருக்கனால ஒரு வேளை அந்த இடம் இருக்காதோ? அப்படி தான் நினைக்கிறேங்க. சிட்டியாஸ் நோ சர்வீஸ்னால் அங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வேறு இடம் இல்லையே. இங்கே பாருங்களேன், இப்போ நான் இருக்கிற இடத்துக்கும் இதுக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே எதுவுமே இது பண்ணுற மாதிரி இல்லையே. தெரியலையே. பாருங்கள், இங்கே தான் இருக்குது. நான் இந்த ரூட்டில் தான் வந்தேன். அப்போ ஓப்பன் ஆகிருக்கணும், ஓப்பன் ஆகலை. இந்த இடத்துல எதுவுமே இல்லைங்க. அப்போனா ஓப்பன் ஆகாது அது? தெரியலையே. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஒரு கடைசியாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நோ சர்வீஸ்ன்னு இருக்குது, அதையும் செக் பண்ணுறோமா? அது செக் பண்ணிட்டோன்னா தெரிஞ்சிடுங்க. அப்புறம் கூட வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே எங்கே நோ சர்வீஸ் இருக்குது? ஓகே, இங்கே. ஆமாங்க, இந்த இடம் கூட நம்ம ஓப்பன் பண்ண ட்ரை ஓப்பன் பண்ண முடியாது. கரெக்டு. ஏன்னா இங்கே இன்னும் இதாகலை, டெவலப் ஆகலை, அது ஏதோ ஒன்றும் ஆகலை, அது தெரில. ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள், விசிட் பண்ணலவே இல்லைன்றது. இப்போ நம்ம இங்கே விசிட் பண்ணுறதுக்குலாம் நம்ம இங்கே போகலாம். இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு நிறைய தேவைப்படுது, வேறு எங்கேயுமே இல்லை. பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குங்க, நம்ம இதில் ஒன்று இருக்குது. இது நோ சர்வீஸ். பாருங்கள், எல்லாமே நோ சர்வீஸ் பண்ணுற இடம் தான். அப்புறம் வந்து இது எங்கேயாவது சென்டராக இருக்கும், நம்மளால் அதை பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேங்க. சரி, எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிவிடுவோமே. அது ஏதோ சென்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி இல்லை மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே போகாத மாதிரிலாம் இருக்கும். அதனால் நோ சர்வீஸ் கொடுத்துருக்கானுங்க. இப்போ நம்ம பார்ப்போம் இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அது. ஐயோ, அது ஏரியா பேரே பார்க்கலையே, இது வேறு தொல்லை பண்ணுறேன். ஒரு தடவையும் வெளியே வந்துட்டு ஏரியா பேரை பாடுறா. ஓகே, பார்த்துட்டேன். பாருங்கள், இந்த ஏரியா ஆல்ரெடி பாருங்கள் சென்டரில் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இது சிட்டியே கிடையாது, இங்கே எதுவுமே இல்லை, அதான் சொல்கிறான் அவன். ஓகே, இது நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ இங்கேயும் போக முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை, அதனால் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது, இதுவும் அதே மாதிரி தான் இருக்கான்னு பார்த்துக்கலாம். நோ சர்வீஸ் தானே வருது. ஓகே, இங்கே அதுக்கு நம்ம இங்கே போய்க்கலாம். அடைச்சே நம்ம இருக்கிற இடம் இது. இங்கேயே ஓப்பன் பண்ணலையா? இங்கே பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? கேப் பாருங்கள், எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். அதான் நோ சர்வீஸ், இதனால தான் நோ சர்வீஸ்னு வருது இந்த இடம். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம யூகேக்கு தான் போய் ஆகணும். யூகேக்கு போய் பார்க்கலாம். வேறு எங்கேயுமே இங்கே இடம் இல்லைங்க. 10 ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அதனால நோ சர்வீஸ் மட்டும் ஓப்பன் ஆகலை. ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணலன்னு தான் சொல்லுது. அப்போ இங்கே ஓப்பன் பண்ணலாம். இங்கே ஓப்பன் பண்ணனா இவ்வளோ தூரம் வட்டா பாவிகளாடே. இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளேஸாக இருக்கு பாருங்க. ஆனால் ரோட்டில் தான் இருக்குது இந்த இடம். அப்போனா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே போட்டால் அது ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, இது டைரக்ஷன் சேஞ்சில்
அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பிரேக் போட்டால் தாங்க வீல் திரும்புது. என்ன இது இப்படிதான் ஒரு கான்செப்டாக இருக்கணும். பாருங்களேன், பிரேக் போடலன்னா வீல் திரும்பவே மாட்டுதுங்க. அவ்வளோ தூரம் ஆகுதுங்க. இப்போ நோ சர்வீஸ்ன்றது வேற, இதுன்றது வேறங்க. வேலை நடக்குது. பிரேக் அடிச்சா திரும்புது. வந்துட்டோம். ஓ, வேகமா போ. ஏய், அநியாயங்க. நான் அழகா போனல. எங்கடா வந்து வரீங்க நீங்களா? இங்கே ஏற்கனவே 97 போகலாம் தாராளமாக. அதுதான் சூறாவளி தான். கலக்குது பாருங்க. நீங்கள் வேணா திரும்பிடக்கூடாது, அது வேற. சொல்ல முடியாதுங்க. டக்குன்னு திரும்பிடாங்க இண்டிகேட்டர் போட்டு. நம்ம தான் பார்த்து வரணும். பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்தது போயிடலாம். எப்படி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனால் தான்.
அது சின்ன கேப் வச்சு தான் போயிருப்பேன். இனிமேல் தான் வரப்போகுதுங்க. அந்த ரோடை கடந்த உடனே ஓப்பன் ஆகணும். ஓ ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க. ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை ரிலீஸ் பண்ணிடலாம். அதை கையை வச்சு இன்டூ மார்க் எடுத்து விட்டா போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நம்ம கிளியர், இந்த ஏரியாலாம் வரணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். பாருங்கள், இதில் போயிட்டு குயிக் ட்ராவலில் போயிட்டு அந்த இடம் ஓப்பன் ஆயிடுச்சா பாருங்க. பாருங்கள், ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். என்ன சொல்லுது, இப்போ நம்ம இடத்துக்கு வர முடியும்னு தெரியுது. இப்போ இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஏரியா தான். ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறது ஈஸியா, இல்லை இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறது ஈஸியானா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். ஆனால் இதுதான் ஒரே ரோடாக இருக்குல்ல, பார்க்கறதுக்கு அப்படியே சர்ன்னு போயிடுது ரோடு. ஓகே, அப்போ இதே போட்டுக்கலாம். குயிக் ட்ராவல் போ, அங்கேருந்து ஜம்ப் ஆகிடு. ஓகே, இப்போ நம்ம அந்த இடத்த இது பண்ணோம்ல. இந்த இடம் தான் தெரியுதுங்களா. இது கரெக்டாக அந்த இதுக்குள்ளே இருக்கு பாருங்கள், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இங்கே போட்டுருவோம், போட்டால் அங்கே வந்து அவங்க போயிடலாம். எவ்வளோ 2, இதுவும் 2 மணி நேரம் தான், பரவாயில்ல. 2 மணி நேரம்லாம் அடிச்சு போயிடலாம். பெட்ரோல் வேறு வண்டி தீவிட்டே இருக்குது. இந்த வண்டி வாங்கலாங்க. வந்து டீலாக்ஸ் பா, என்ன வளைவுடா, திருப்பவே முடியாதுங்க அந்த வளைவு. ஒரு கஷ்டமான வளைவு வந்துச்சு. நோ சர்வீஸ். இது போயிட்டோன்னா அங்கேருந்து அப்படியே போயிடலாம், அங்கேருந்து அப்படியே போயிடலாம், பக்கத்து பக்கத்து தான் இருக்குது. அதாவது பிரேக் அடிச்சா தாங்க திரும்புது, இல்லைடா திரும்புது ரொம்ப கஷ்டப்படுது வண்டி. இந்த வண்டியில் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ரன்னிங்லேயே திருப்புறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெள்ளக்கோடு தான் நமக்கு அடையாளமே. இந்த அடையாளத்தை பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதான். பார்த்தீங்களா, அப்போ போயிடலாம். 140, இதே 140 வந்துச்சுங்க. ஓ, இது ஒரு பெரிய வளைவு இருக்குங்க.
பிரச்சனை இல்லை. ரோடு ரொம்ப பெருசு. பாருங்க எப்படி வந்த பாருங்க. டயரை பார்த்தீங்களா? பிளாஸ்டிக் டயர் தான் இருக்கு. ஆர்மி ட்ராக். வா ஜஸ்ட்டுங்க. இடிச்சிருப்பேன். நவுந்து போயிட்டாங்க. கேட்டா அவனையும் இடிச்சிருப்பேன். சரியான வளைவுங்க. ஏறி பெட்ரோல் இப்போ தேவையில்லை. கம்ப்ளீட் பண்ண ஒன்று. Yes. Woohoo. எப்படி வந்த பார்த்தீங்களா வேகமா? ஆடா பாவிகளா, இப்போதான்டா பாராட்டினேன். அதுக்குள்ளே பாருங்க 34 ரிவர்ஸ் ஒர்க் ஆகாதுங்க. பெரிய தொல்லைங்க இது. ஏற்கனவே ஒரு தடவை நான் இடித்தேன் இந்த மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஒர்க் ஆகலை எனக்கு. இன்ஜின் ப்ராப்ளம் பாருங்கள். லைட்டு சிக்னல் காட்டுது பாருங்கள். ஒரு ஆரஞ்சு கலராக எல்லோ கலர் மாதிரியா, சாரி அந்த மாதிரி ஒரு சிக்னல் கலர் மாதிரி. ஆனால் உங்களுடைய இது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இந்த ஊரை ஓப்பன் பண்ணிட்டு சர்வீஸ் சென்டர் போய் இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காருக்காரனால தான் பிரச்சனையே. இடிச்சிடணும்னு பயந்துட்டு இடிச்சிருவாங்க. பார்த்தீங்களா என் மேலே தப்பா? நீங்களே சொல்லுங்கள். நான் எவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்கேன். அவன் டக்குன்னு லைட்டை போட்டு திருப்பலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கணுமா? அதை என்ன கதைனே தெரியல இவனுக்கு பண்ணுற கதை. என்ன கதை உங்க கதை? இந்த வண்டியால இதுல போக முடியுங்க. பாத்தீங்களா, இதெல்லாம் போக முடியும் இந்த வண்டியால. ஏன்னா ஆர்பி ட்ரக்ல
போப்பா போப்பா போப்பா. இன்னும் 4-5 ஊர் ஓப்பன் பண்ணதுக்கு. அதான் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. வெளியே வந்துடலாம். ஓப்பன் ஆயிடுச்சுன்னு பார்த்துடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ நம்ம இதை இங்கே ஓப்பன் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டா இங்கே போயிடலாம், இங்கே போனாலும் இங்கே போயிடலாம். ஆனால் அங்கே போய் தாவி போகிறதுக்கு இடம் கிடையாதுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸ் சென்டர் போகணும். சர்வீஸ் சென்டரில் போய் வண்டியை சர்வீஸ் பண்ணிடலாம். நான் செம்ம டேமேஜ் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கேருந்து இல்லாட்டா ரிவர்ஸ் ஒர்க் ஆகாது சின்னத்தில். ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மேப் போட்டு இதை நம்ம ஃபஸ்ட் எடுத்துடலாம். இங்கே தான் நம்ம போயாச்சு, அதுவே ஓப்பன் பண்ணியாச்சு. அப்புறமா போகணும் அவசியம் கிடையாது. ஓகே, இந்த 2 இடமும் தூரம் தாங்க. ஃபஸ்ட் நம்ம இதுக்கு போவோம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடப்பாவி. ஓகே. இதை கரெக்டாக இருக்கும். 3 வருதுங்க. சரி பரவாயில்ல, அதெல்லாம் பார்த்தா போக முடியுமா? உச்சிக்கிட்டு போகணும், போனால் முடிஞ்சிச்சு கதை. மூணு 3 hours, சரி 3.5 kilometers. இதெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லா சிட்டியும் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்றத கணக்கு வரல. பாருங்க, இந்த வண்டி இங்கெல்லாம் ஏறுங்க, அசால்ட்டாக ஏறுங்க. ஏன்னா இது அதுக்கான வண்டி தானே, காட்டுக்குள்ளே போகிற வண்டி தான். ஏய், இப்போ என்ன ஆயிடுச்சுண்ணா, ஏன் மேலே தப்பா? நீங்களே சொல்லுங்கள், ஏன் மேலே தப்பா? அநியாயம் பண்ணுறானுங்கப்பா. பாருங்க, இது மற்ற வண்டி தான் இதில் ஏறாதுங்க. மற்ற வண்டிலாம் நீங்கள் இதில் போனவே முடியாது. இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வண்டியாக இருந்தால் நீங்கள் காட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலாம். ஏன்னா இந்த வண்டியில் வந்து இது இருக்குது, வீல் பார்த்தீங்களா, அதுக்கான வீல் இருக்குது. அந்த இடம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் நினச்சா அதில் ஏறுவேன், வேணாம் ரிஸ்க் எடுக்க வேணாம் பார்க்குறேன். ஆர்மி வண்டி இந்த இடம்லாம் போனது இல்லைங்க. எஸ்,
அவ்வளோதான். ஏன்டா எப்படி பிரேக் அடிக்கலங்க. ச்சே. பிரேக் இல்லை, அதான் பிரச்சனை. மற்றபடி இந்த வண்டியை வைத்து நான் புல்லுக்கெல்லாம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஷ்டத்துக்கு போட்ட வேண்டி தான். வண்டி வரலாம் இருப்பேன். சின்ன ரோடுங்க. எவனாவது வந்தால் பிரேக் போடணும், வேறு வழியே இல்லை. எப்படி வந்தால் பார்த்தீங்களா? ட்ரக் இல்லைன்னா ட்ரைலர் இல்லைன்னா பயப்பட வேண்டாங்க. இதுக்கு பின்னாடியே போயிருக்கலாம் போகுது. வரான். அவ்வளோதான். இதெல்லாம் பார்க்கவே வேணாம். செம்ம ரோடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. என்னால் புல்ல போக முடியும். ஏய் பா, நாம் ஒரு வளைய பாருங்க, இதெல்லாம் வந்ததே இல்லைங்க. எப்படி போகிறான்? எப்படி சிங்கம்ல ஒரு மேடு.
பொறுமையாக போடலாம் அவசியமே கிடையாது. மேடு ஓ எஸ். இது ட்ரெயின் போகிற பகுதிங்க. போகுது பாருங்க ட்ரெயின். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு போக முடியுமா? போகாது. போகாது. ஏய், அங்கே போய் இடிச்சு நிற்கிதுங்க, போக மாட்டுது. ஒரு இடத்துக்கு போய் அப்படியே நின்றுச்சு பாருங்க. இல்லாட்டா நான் போயிருப்பாளே, சும்மா ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இடிச்சு நின்றுச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இடிக்க போகிறான்னு தெரியுது, ஆனால் யாரை இடிக்க போகிறான்னு தான் தெரில. ஏன்னா பிரேக் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் இல்லைங்க இதில். நைட்டு 9 மணி. ஆனால் இருட்டலை. இப்போ நம்ம இதை முடிச்சிடலாம். 20 நிமிஷம் தான். ரோட பாருங்க. அட்டகாசம். வந்துட்டோம் பாருங்க அந்த ஏரியாவுக்கு. அவ்வளோதாங்க, ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அங்கே ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது, அங்கே போயிடுவோம். அங்கே போயிட்டு ஸ்லீப் பண்ணிட்டு டேட்டை மாற்றிட்டு எப்படி இன்ஜின் ஆஃப் என்டர். மார்னிங் வந்துடலாம். அதுதான் சூப்பர்.
இப்போ மேப்பை செக் பண்ணுவோம். மேப்பை செக் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ இங்கே இது ஒரு பக்கம் தான். இது உள்ளுக்குள்ளே தான், ஊருக்குள்ளே தான் இருக்குங்க. அதனால் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, 1:30 தான், 1:10 தான். அடிச்சு நவுத்திட்டு போயிடலாம். என்னுடைய சொந்தம், அதாவது நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிற கார் மாதிரி. இதில் நான் ட்ராவல் பண்ணலாம். ஒரு நாள் ட்ராவலும் பண்ணி காட்டுறேங்க. இதில் பிக்கப் பண்ணி ஒரு லோடு எடுத்து காட்டுறேன். ஆனால் இப்போதைக்கு வந்து நான் லோடு எடுக்கலை. நான் வந்து சிங்கிளாக வந்து போய் அதெல்லாம் முடிக்கலான்னு தான் பார்க்குறேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ இதை முடிச்சுட்டேன்னா இன்னும் ஒன்று தாங்க இருக்குது. அதை முடிச்சுட்டா நம்ம சுத்தமாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தான் அர்த்தம். சின்ன ரோடாக இருக்கு. ஓ ஓ எஸ். தேவையில்லாத ஒரு சிக்னலா இவங்க ஒருத்தவங்க. இதெல்லாம் தேவையே இல்லைங்க. அச்சு ஆறுனதுக்கு காது கீஞ்சிருக்கும். லுக்கா பாருங்க. இவன் ஏறுவானான்னு தெரியலையே, இவ்வளோ ஸ்லோவாக போகிறான்ல. ஓய் 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 ஓய். எப்படி இதே நம்ம நார்மல் ட்ரக்காக தான் கவுந்துரும். சும்மா அப்படி ஏறலாம் நினச்சேன், அவள் தான். ஆனால் அது ஸ்லோ பண்ண முடியாது போச்சு. என்ன ஜம்ப் ஆகிடுமோன்னு பயந்துட்டேன். இந்த ஒரு சிட்டி முடிச்சுட்டு அடுத்த சிட்டி ஒன்று என்ன தான் இருக்குது, அதை முடிச்சுட்டா முடிச்சுங்க, அவ்வளோதான். மற்றெல்லாம் நோ சர்வீஸ் தான் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓ, தண்ணி இருக்கிற இடமா பாடுறா. எப்படி பக்கா டிரைவிங் பாருங்க. வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இடத்துல வளைவு இருக்குது, ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி ஸ்பீட்லாம் போக முடியாது. ஏன்னா அந்த வண்டி கூம்பு, முன்னாடி கூம்பு மாதிரி இருக்கனால
நீங்கள் நினச்ச ஸ்பீட்லாம் போக முடியாது. வா பார்த்தீங்களா? இந்த ஏரியா வந்துச்சு. ஓய் பாருங்க, வந்துச்சா? ஓப்பன் ஆயிடுச்சு. ஓஹோ, ஓப்பன் ஆயிடுச்சு அந்த ஏரியா. அவ்வளோதான். ஏய் ஏன்டா அடிக்கிற? பார்த்தீங்களா, அந்த கூம்பு கூம்பு தெரிய மாட்டேது பாருங்க. ஓகே, இப்போ நம்ம இது பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து நேராக போக வேண்டியது. சும்மா ட்ரைவ் பண்ணாலே முடிச்சிச்சுங்க. அது போயிடுச்சு. தான் ஏரியா செமையாக இருக்குல்ல? அவ்வளோதாங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணிடலாமா? பாருங்க, இது ஓப்பன் ஆயிடுச்சு, இது ஓப்பன் ஆயிடுச்சு, இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆக வேண்டிய இடம் ஒன்றே ஒன்று தான். இது மட்டும் தான் இருங்க. இதையும் ஓப்பன் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. பார்ப்போமா? ஓகே, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வைக்கலாம். இந்த இருக்குது, இதுவும் ஒரு இதுக்குள்ளே தான் இருக்குது. நல்லா பிரச்சனை இல்லை. சூப்பர். இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. போயிடலாம், சரன்னு போயிடலாம். அவசரப்படாத, அவசரப்படாத. இந்த கூம்பு கூம்பு கூம்புனால தெரியலங்க, வேறு தான் இல்லைங்க. இல்லட்டா போய் வச்சிருக்க மாட்டேன். வண்டியோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்பா சூப்பர். உள்ளெல்லாம் தேவையில்ல. இதான் கடைசி ஏரியாங்க, கடைசி ஏரியா. கிட்ட வந்துட்டோம். வெயிட் பண்ணிட்டீங்கன்னே இருக்கலாம், வேலைக்கு ஆகாதுங்க. நான் ஒரு கார் தான் வாங்கி ட்ரைவ் பண்ணலான்னு நினச்சேங்க. ஆனால் காரோட
ஆர்மி ட்ரக் வாங்கலாம். ஆர்மி ட்ரக் இதான். உள்ளே பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும். காட்டுற பாருங்க பாருங்க. இதான் உள்ள எப்படி இது சவுண்டே வரல பாருங்க. சைலண்டாக போகுது. ஒரு கூம்பு மாதிரி இருக்குல்ல பாருங்க. என்ன சைலண்ட் பாருங்களேன். அப்பா சவுண்டே இல்லைங்க. உள்ள சவுண்ட் ப்ரூஃப் வச்சுருக்காங்க. சவுண்ட் ப்ரூஃப் வச்சுருக்காங்க. வந்துட்டோம் வந்துட்டோம் பக்கத்துல வந்துட்டோம். பெட்ரோல் வேற காலியாக போகுது. இந்த பெட்ரோல் போட்டலாம். தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பெட்ரோலு முடிச்சிடலாம். எதுக்கு பெட்ரோலு? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓஹோ. சூப்பர். லாஸ்ட் ஏரியா லாஸ்ட் ஏரியா. வா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அதுக்கு மேலே வளைக்க முடியல என்னால். நானும் எவ்வளோ வளைச்சி பார்த்தேன். அவ்வளோதான். வந்துட்டோம். ஓப்பன் ஆகு. அவ்வளோதாங்க. நம்ம நினச்ச மாதிரியே ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதான் லாஸ்ட்டு. இதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அந்த 2 பேர் முடிச்சிடலாம். அதை இது மூலமாக நமக்கு நிறைய பொருள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. திமிரு தான். திமிரு தானே தம்பி உனக்கு? ஒரு ஆர்மி வண்டியே அடிக்கிற. அவ்வளவுதான். இது அப்படியே கிராஸ் பண்ண முடிஞ்சிச்சு. சூப்பருங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்க. இதான் நம்மளுடைய எக்ஸலண்ட் ஆர்மி ட்ரக். ஓகே நண்பர்களே, இப்போ பாருங்க எல்லாம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். எதுவுமே இல்லை. மிச்சம் மீதி எதுவுமே இல்லை. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இல்லாத ஏரியா தான் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறது வாய்ப்பே இல்லை. மற்றபடி நம்ம எல்லாமே முடிச்சிட்டோங்க. வேறு எந்த ஒரு சின்ன ஒரு இடம் கூட இல்லை பாருங்கள். தெரியுதுங்களா? எல்லா சிட்டியும் ஓப்பன் பண்ணிடுச்சு.
ஓப்பன் ஆகி டவுன் எல்லா டவுனும் ஓப்பன் ஆயிடுச்சு. டவுனாக ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இது மட்டும்தான் நாட் சர்வீஸ். பார்த்தீங்கன்னா நாட் சர்வீஸ் வருது, இது வருது, இது நாட் சர்வீஸ் வருது, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இது சர்வீஸ். எல்லாமே இது சென்டராக இருக்குது. இதில் சுற்றி அதை போய் டச் பண்ணுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாதனால தான் இந்த பிரச்சனை. ஓகே நண்பர்களே, இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். நம்ம பக்காவாக இந்த ட்ரக்கை வச்சு நம்ம வந்து சூப்பராக பண்ணியாச்சு. இது வந்து ஒரு சூப்பர் ட்ரக்கு தான், நல்லா ஸ்மூத்தாக போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைகிறது தான், அது முன்னாடி இந்த இது மாதிரி இருக்கனால கொஞ்சம் கெஸ் பண்ண முடியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது சூப்பர் ட்ரக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரக் இருந்தால் போட்டு விளையாடி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் இப்போதைக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இதை தான் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், காட்டிட்டேன். நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். எல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.